வெல்கம் டு Chandru Mass. Ssc Cgl 2023 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான டயர் 1க்கான கட் ஆஃப் எவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கக்கூடிய இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ஆர்பி ரெவல்யூஷன் பை எஜுகேஷன் அப்படிங்கக்கூடிய நார்த் இந்தியன் சேனல் பண்ண சர்வே அனாலிசிஸோட ரிசல்ட் தான். ஓகே, இதில் டோட்டலாக 45,000 பேருக்கு மேலே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறனால இவங்க கொடுக்குறக்கூடிய அந்த ரிசல்ட் வந்து கரெக்டாக தான் இருக்கும். இவங்க சொல்கிற ரேஞ்சில் தான் கட் ஆஃப் வந்துகிட்டு இருக்குது எப்போவுமே. ஓகே, ஒரு சில நேரம் தான் மிஸ் ஆயிருக்குது. அப்படிங்கிறனால இந்த லெவல்ல தான் கட் ஆஃப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதான் நம்ம வந்து தமிழ்ல பார்க்க போறோம். ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் இந்த மார்க்குக்கு மேல நீங்க எடுத்திருந்தீங்க, ராஸ்கோர் இதுக்கு மேல எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து டயர் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்றதுக்காக தான். ஓகே, இந்த மார்க்குக்கு மேல உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்க டயர் 2க்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்க இது வரைக்கும் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிருங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, அதனால இதுதான் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நம்மளுடைய ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதில் எப்படி ஜாயின் பண்ணலாம், அதுக்கப்புறம் டயர் 2க்கான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நான் சொல்கிற கட் ஆஃப்க்கு மேலே, அதான் நான் சொல்கிற மார்க்குக்கு மேலே உங்களுக்கு மார்க் வருது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 99 ரூபா வச்சுருக்கோம். ஆனால் நீங்கள் இந்த மார்க்குக்கு மேலே எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்கிற டீட்டெயிலெலாம் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருவோம். நீங்கள் 6 ரூபா பே பண்ணால் போதுமானது. 6 மாதம் வேலிடிட்டி உண்டு. ஓகே, ஸோ இதில் வந்து எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நான் கேட்டிருக்க டீட்டெயிலை மட்டும் நீங்கள் சந்துரு மேஸ் ஆப்பில் சேட்டில் இன்ஃபார்ம் பண்ணால் போதுமானது. ஓகே, இப்போ கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் நீங்கள் எவ்வளோ மார்க் மேலே எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா நார்மலைசேஷனில் மார்க் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகும், அதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகே, இப்போ வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 7,500 வேகன்சி கிட்ட இருக்குது. இதில் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா CGL 22ல் வந்து பார்த்தீங்கன்னா டயர் 1லேருந்து டயர் 2க்கு எத்தனை வேகன்சி இருக்குதோ அதில் இன்டூ 10. ஓகே, ஒரு வேகன்சிக்கு 10 பேர் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. அந்த மாதிரியே இந்த வருஷமும் பண்ணாங்க அப்படின்னா 75,000 பேர்கிட்ட வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து இந்த ரேஞ்சில் இருக்கும். ஓகே, யூஆருக்கு வந்து 149, ஓபிசிக்கு 144, இடபிள்யூஸ்க்கு வந்து 141, எஸ்சிக்கு 126, எஸ்டிக்கு 113. ஓகே, இந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஆனா நீங்க இவ்வளவு மார்க் கரெக்டா எடுத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்ல. உங்களோட ஷிஃப்ட்ல நீங்க கொஞ்சம் கம்மியா எடுத்திருந்தாலுமே உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ஷிஃப்ட் வைஸ் எவ்வளவு மார்க் எடுத்திருந்தா வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத வந்து இதுல கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 17th ஜூலை ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல வந்து அட்டன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க யூஆர் கேட்டகரியில இருந்தீங்க அப்படின்னா 141.32க்கு மேல உங்களோட ரா ஸ்கோர் இருக்குது அப்படின்னா இது வந்து ரா ஸ்கோர் இவ்வளவு எடுத்தவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, இவங்களுக்கு நார்மலைசேஷன் பண்றப்போ அவங்களோட மார்க் வந்து 149 வரைக்கும் போகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ உங்களுடைய ராஸ்கோர் வந்து இந்த ஷிஃப்ட்ல இருந்தவங்களுக்கு யூஆர் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராஸ்கோர் வந்து 141.32க்கு மேலே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஓபிசி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு வந்து 136.32, இடபிள்யூஸ்க்கு வந்து 133.32, எஸ்சிக்கு வந்து 118.32, எஸ்டிக்கு 105.32. ஓகே, இந்த மார்க்குக்கு மேலே இந்த ஷிஃப்ட்ல நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னாலே நீங்க டயர் 2க்கு வந்து ப்ரிப்பேர் ஆக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, அந்த வீடியோ பாருங்க, அதுல உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியும் சொல்லியிருப்போம், நம்மளுடைய அந்த ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்போம். ஓகே, ஸோ நீங்க கண்டிப்பா உங்களோட எஃபர்ட் தான் அதுல அதிகமா இருக்க போது. உங்களுக்கு நாங்க எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை வந்து அந்த கோர்ஸ்ல வந்து பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த இதை நீங்க பாத்துக்கோங்க. இதுல ஒரு சில ஷிஃப்ட் அதுல மிஸ் ஆனது இருக்குது. இதுல கடைசி ஷிஃப்ட் வந்து இல்ல. ஓகே, அவங்க கொடுத்திருந்ததுல அது வந்து கவர் ஆகல. பட் இன்னொரு இது வந்து கொடுத்துருந்தாங்க. அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை ஒரு போஸ்ட்டுக்கு 10 பேர் அப்படிங்கிற மாதிரி இல்லாம 15 பேர் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, அதாவது 2021 வரைக்கும் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு போஸ்ட்டுக்கு 15 பேர் அப்படிங்கிற மாதிரி தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி பண்ணாங்கன்னா கட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் கம்மியாகிறது வாய்ப்பு இருக்குது. அப்படி கம்மியானா கட் ஆஃப் வந்து இந்த ரேஞ்சில் இருக்கும். ஓகே, ஃபைனல் கட் ஆஃப் அப்படின்னா ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நீங்க வந்து இதையே வந்து சேஃப் ஸ்கோரா இப்போதைக்கு எடுத்துக்கோங்க. லோயஸ்ட் இவ்வளவுதான், இதுக்கு கீழே போனா சான்ஸ் கம்மி தான். ஸோ இதை நீங்க சேஃப் ஸ்கோரா எடுத்துக்கலாம். அந்தந்த ஷிஃப்ட்ல அந்தந்த கேட்டகரிக்கு இதை நீங்க சேஃப் ஸ்கோரா எடுத்துக்கோங்க. இதில் லாஸ்ட் ஷிஃப்ட்டுக்குள்ள அந்த மார்க்கும் இருக்குது. ஓகே, இதுக்கு மேல உங்களுக்கு மார்க் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா நீங்க சந்துரு மேஸ் ஆப்ல சேட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கூப்பன் கோடும் கொடுத்துருவோம். நீங்க வந்து கிராஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி அதையும் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்த்துட்டு அதில் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறோமோ அதையும் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஓகே, ஏன்னா நீங்க இனிமேல் லேட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஓரளவு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இதுக்கு மேல நான் மார்க் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ராஸ்கோர் எல்லாருமே கால்குலேட் பண்ணிருப்பீங்க. இனிமேல் லேட் பண்ண வேண்டாம். இன்னொரு ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ரிசல்ட் வந்து ஒரு 1 மந்த்துக்குள்ள டயர் 2 எக்ஸாம் இருக்கும். ஸோ அந்த 1 மந்த்ல நீங்க வந்து அதிகமா எதுவும் ப்ரிப்பேர் பண்ண முடியாது.
ஆனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் ஃபைனலாக செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் டயர் 1ல் எவ்வளோ கம்மியான மார்க் எடுத்திருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வந்து இது குவாலிஃபை ஆனால் போதுமானது. ஸோ டயர் 2ல் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்க போகுது. அதனால் இதில் நீங்கள் ஜஸ்ட் குவாலிஃபை ஆனாலும் பிரச்சனை இல்லை, டயர் 2ல் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, நம்ம கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு சந்திரமாஸ் ஆப்பில் சேட்டில் இந்த டீட்டெயில் எல்லாம் நீங்கள் டைப் பண்ணி கூட அனுப்புங்க. ஓகே, அதில் வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்ப சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் வந்து இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஸ்கோர் கார்டு வந்து எடுத்துருக்க மாட்டீங்க, அதனால் நீங்கள் வந்து இதெல்லாம் டைப் பண்ணி அனுப்புனா கூட போதும். உங்களோட நேம், ரோல் நம்பர், எந்த கேட்டகரி, அதுக்கப்புறம் உங்களோட ரா ஸ்கோர் என்ன, மொபைல் நம்பர், இந்த டீட்டெயில் கண்டிப்பாக இருக்கணும். மொபைல் நம்பர் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு வந்து கூப்பன் கோடே நாங்கள் கொடுக்க முடியும். ஆனால் நீங்கள் இதில் ஏதாச்சும் ஒன்றை மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கூப்பன் கோட் கிடைக்காது. மறுபடியும் உங்கள்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டோம். நீங்கள் வீடியோ பார்த்துட்டீங்க, இவ்வளோ மார்க் எடுத்தவங்களுக்கு இதை திரும்ப சொல்ல வேண்டிய அவசியமும் இருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் நீங்கள் வந்து இதை கரெக்டாக அனுப்பிடுங்க. இந்த 5 டீட்டெயிலை மட்டும் நீங்கள் கரெக்டாக அனுப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கூப்பன் கோட் வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஒரு நாள்கிட்டையாவது வெயிட் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் மேனுவலாக தான் பண்ணுவோம் அப்படிங்கிறத டைம் ஆகும். அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கூப்பன் கோட் வந்ததுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் போட்டிருந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் 120 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்போம். ஓகே, இப்போ வந்து நீங்கள் இந்த மார்க்கை வந்து சேஃப் ஸ்கோராக எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு கேட்டகரிலையும் கம்மியாகும் அப்படிங்கிறத வச்சா நான் வந்து சொல்லியிருந்தேன். பட் அதையும் விட கம்மியாக மார்க் எடுத்தவங்களும் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால நீங்கள் உங்களோட ஷிஃப்ட்டில் இந்த மார்க்குக்கு மேலே எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சந்திரமாஸ் ஆப்பில் சேட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.